விஜய் இருக்கிறதுனால உனக்கு 1000 ரூபாய் கடைக்கு வந்துடும். விஜயா கிடைக்கும் அவ்வளவு இருக்கும். விஜய் இப்ப சிஎம் விஜய் அங்க ஒவ்வொருத்த மேல கடன் வச்சுட்டு போயிருக்கான் ஸ்டாலின். 1,28,000 எப்போ கெட்ட போற உன் பைசாவை நீ? ஓ உனக்கு பிபி இருக்குன்னு மறந்தே போயிட்டேன். நம்ம நிறைய போட்டா அனுப்பி விட்டு. என்ன சார், என்ன வேலை நடக்கு? உங்களுக்கு தெரியலையா நான் என்ன பண்றேன்னு? தயிர் கடிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தானே கேட்டீங்க மோரோன்னு. ஓ, என்ன பண்ணேன் கேட்டா உடனே பண்ணிருவீங்களோ? நான் உனக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். நானா போய் இது தண்ணி எல்லாம் எடுத்து வச்சது நான். இதுல வேற புழு நீ பேரு. சை, யாருமா எடுத்து வச்சா? ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ற? நல்ல பின்ன பின்னாடி அவ எப்படி சொல்லுவா தெரியுமா? அம்மாக்கு வேலை மாதிரி கிடையாது, சும்மா உட்காந்துட்டு வெறும் இதை பண்ணிட்டு வா அதை பண்ணி இதை பண்ணி சொல்றேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய ஆளு சொல்ல மாட்டாளா? இவர் நல்லா கடைஞ்சி இப்போ ஊத்துனோம். ஓகே, என்ன பண்ணணும்னா இதையும் கடைஞ்சி வரைக்கும் உள்ள தண்ணி போதும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல வை கொஞ்ச நேரம், அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா இப்போ கழுவணும். சோப்பு போட்டு கழுவி அப்படியே அதுல ஊத்திரு. தயிர் கழுவும் பைத்தியம். நல்லா கட்டியா இருக்குமா அந்த தயிர் எல்லாம் இப்படி எடுக்கணும், கை விட முடியாது. அதனாலதான் இப்படி பண்ணுவேன். வீடியோ காண்டி தான் இப்படி எல்லாம் காமிக்கான் சுத்தவாளி மாதிரி. இல்லைன்னா கையை விட்டு கழுவி அந்த கையை அப்படியே கொடுப்பான் எங்களுக்கு. ஆனாலும் நீ குடிப்ப பாத்தியா, ஆச்சரியமா இருக்கு. அப்படி குடுத்தாலும் நீ குடிக்கல. நல்ல முக்கியாச்சா. இப்போ இதையும் நல்ல அத கடைய கூடாது, கடையும் வைத்தியம். அப்ப மிக்ஸ் எப்படி ஆகும்? வெண்ணெய் வந்துட போது அதுல இருந்து. போ தட்டும் கிளாஸ் எடுத்துட்டு வா. கிளாஸ் தான் எடுத்துட்டு வந்துட்டேனே, தட்டு எதுக்கு? பிச்சை எடுக்கு. பிச்சை எடுத்தா கிளைண்ட்ஸ் வருவாங்க, அவங்க துட்டு போடுவாங்க. பிளஸ் நம்ம வீடியோ எடுத்து போட்டா இன்னைக்கு டேல இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அத பார்த்து நிறைய பிச்சைக்காரங்க அப்டேட் ஆயிருவாங்க. அவங்களும் மொபைல் எடுத்து பிச்சை இருக்காங்க. என்ன சொல்ற? என்ன நம்பர் ஏன்னா நீ இவன்ட்ட இருக்கே நம்பர் ஒருத்தங்களது. என்ன மசாலா இது? வந்து கலா நமக், இது பிங்க் பிளாக் சால்ட். ஓ உனக்கு பிபி இருக்குன்னு மறந்தே போயிட்டேன். நம்ம நிறைய போட்டா அனுப்பி விட்டு. சாட் மசாலா பண்ணும்ல இல்ல போட்டு விட்டுருக்கேன். அந்த ஆஸ்பத்திரி செலவுக்குள்ள போடாம உப்பு அள்ளி போட்டு விட்டுருந்தேன். நான் 1000 ரூபாய் போட்டு கொடுப்பேன். நீ 1000 குடிக்கியா? 5000 வாடகை கொடுத்துருக்கேன். விஜய் இருக்கிறதுனால உனக்கு 1000 ரூபாய் கடைக்கு வந்துடும். விஜயா கிடைக்கும் அவ்வளவு இருக்கும். விஜய் இப்ப சிஎம் விஜய் அங்க ஒவ்வொருத்த மேல கடன் வச்சுட்டு போயிருக்கான் ஸ்டாலின். 1,28,000 எப்போ கெட்ட போற உன் பைசாவை நீ? நீ தோ பூஸ் ஃபுல்லால கடன் வச்சிருக்க. என்ன சொல்லு? 1,28,000 கடன் எல்லாரும் மேல, பிறக்கிற குழந்தை மேல கூட கடன் வச்சுட்டு போயிருக்காங்க 5 வருஷத்துல. நீங்க தான் அடைக்கணும். எதுக்கு விஜய் அடைக்கணும்? வந்தா கடன் வாங்கிட்டு போயிரும். புதுசா வர்றவங்க உங்களுக்கு கடன் கட்டணுமோ அவ்வளவு இழிச்சா போயிட்டாங்களோ. 2 கோடி கொடுத்திருக்காங்களா? யாரு 2 கோடி கொடுத்தா? சூர்யா எதுக்கு 2 கோடி கொடுத்துருக்கான் தெரியுமா? 2 கோடி மக்கள் எவ்வளவு இருக்காங்க? 8 கோடி மக்கள் இருக்காங்க. 2 கோடி கொடுத்தா ஒவ்வொரு ரூபா எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா? அப்ப கூட காணாது. 10 என்ன சாஸ் ரெடி ஆயிட்டா இல்லையா? சாஸ் ரெடி ஆயிட்டு. பட்டர் மில்க் 10 நாள் பழைய தயிர் சும்மா இருக்கனால உனக்கு போட்டு கொடுங்க. இது குடிச்சிட்டு ஒண்ணும் ஆகாம இருந்தா சரி. எதுவும் ஆயிட்டுனா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடும். அப்போ ஒரு வீடியோ குட்டிக்கு ஒரு வீடியோ நம்ம ஏத்திக்கிட்டு ஆஸ்பத்திரி. ஆமா தூக்கிட்டு ஓடுற ஒரு வீடியோ. சரி, தமிழ்நாட்டு கடனை எப்படி அடைப்ப? 1,28,000 மேல கடன் இருக்கு இப்போ.
விஜய் அடைப்பாங்க. உங்களுக்கு 2500 மட்டும் கையில கொடுத்துடணும். கடன் அவங்க அடைப்பாங்க. எல்லா மக்களுக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க லேடிஸ் எல்லாம். புடிங்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்க தருவீங்க அப்படின்னு தாரமா கொடுத்து கொண்டே இருந்தது. அறிவு இல்லாம மூளை இருக்கா இல்லையா? அந்த காலத்துல பிறந்த மூளை கலந்து எங்க போயிட்டோ. எல்லா மக்களும் கேட்காங்க எங்களுக்கு 2500 ரூபா கொடுங்க. அறிவு இருக்கா இல்லையா மக்களுக்கு? பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு மூளை இல்லாத பேவுல எல்லாத்தையும் விஷத்தை வச்சு கொண்டு சாவடிக்கணும். இப்படிப்பட்டவங்க உலகத்துல இருந்து எதுக்கு? காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சிருக்கான் விஜய். காலை அது அம்மா உணவு திட்டத்தை தான் ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா கலைஞர் காலத்துல என்ன வைக்க செஞ்சாங்க, அடிச்சு உடைச்சிட்டாங்க எல்லாரும். பிடிச்சு குடி. என்ன இப்படி ஒரு மாதிரி திட்டா இருக்கு? அதான் எனக்கும் புரியல ஏன் இப்படி வருது. வெண்ணெய் வந்திருக்கும் கடைஞ்சலா கடந்து உட்கார்ந்து. ரொம்ப கடைய கூடாது. நீ குடிச்சு இல்ல இல்ல ஃப்ரிட்ஜ்ல வை நான் பரவ குடிக்க. மஸ்தா இருக்கு. தா அப்பனா குடி லைட்டா குடிச்சுதான் பாரு. தெரியும் என் கையோட அருமை. நல்லா வக்கனையா குடிச்சிட்டு அப்புறம் சொல்லு என்ன. மாடு குடிக்கிறது நல்லதுதான். குடி குடி குடிச்சு உயிரவாங்க. இவளுக்கு இருக்காளா ஒருத்தி? இந்தா வை வச்சிரு. இதோட வீடியோ முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, பார்த்துட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான்.